ஹாய் டிவி சொந்தங்களே, பாருங்க கோலம். இதுதான் இன்றைக்கி நான் போட்ட கோலம். பார்த்தீங்களா இதுதான் டிவி சொந்தங்களே, இங்கே பாருங்க. பார்த்தீங்களா, என் பையன், சின்ன பையன் தூக்கிட்டு வந்திருக்கான். பார்த்தீங்களா, எங்கே போகிறது பணத்துக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன பண்ணுறது, இது அப்புறமா சொல்கிறேன். அவன் அதான் வேணுமாமா, அந்த வண்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சம்பளத்தில் சேர்த்தி வச்சு அந்த வண்டி எடுத்திருக்கா. ஸ்கூட்டியெல்லாம் எனக்கு வேண்டாமா. பார்த்தீங்களா, இது இந்திக்காரவங்க வீடு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. நல்லா இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நாமளும் நல்லா இருக்கலாம். இங்கே பாருங்கள், என் செல்லக்குட்டிங்க. துளசி, இது கற்றாழை. இது எங்கள் சொந்த வீட்டில் இருந்தது. இது துளசி, இந்த கற்றாழை ரெண்டையும் மட்டும் தூக்கிட்டு வந்து சரி இங்கே இருக்கட்டும்னு வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா, தலை இருக்காங்க, அழகாக இருக்காங்க. நேற்று சாயந்தரம் தான் அதான் தண்ணி ஊற்றி விட்ருக்கேன் பாருங்க. இருக்கட்டும், ஏதோ நம்மளால் முடிஞ்ச குட்டி குட்டி உதவி, ரொம்பலாம் பண்ண வேண்டாம், சின்ன சின்ன உதவி தானே பண்ணலாம். இங்கே பாருங்க, கோதுமை. பார்த்திங்களா, யாரோ சாப்பிட்ருக்காங்க. நேற்று தட்டு நிறைய வச்சோமா, அங்கே பாருங்கள். இப்போ காலைல வந்து சாப்பாடு வச்சுருக்கேன், யாரோ கொத்தி இருக்காங்க. சரி சாப்பிட்டோம், யாராச்சும் சாப்பிட்டோம். ஏதோ வாய் இல்லாத ஜீவராசிக்கு நம்மளால் முடிஞ்சது நிறைய மனுஷனுக்கு செஞ்சு, சரி விடுங்க, அது ஏன் பேசிட்டு. யாரோ ஒருத்தர் நம்மளால் முடிஞ்ச அளவு. நாம் இப்படி இருந்தான்னு வச்சுக்கோங்க, கோமாளி, ஏமாளி, பைத்தியக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் சொல்கிறாங்க. சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், அதானே அவங்க ஆசை, சொல்லிட்டு போட்டும். ஏதோ என்ன கொண்டு போகிற சாகும்போது ஒன்றும் இல்லை, இருக்கிற வரைக்கும் தானே எல்லாமே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு வேலை முடிஞ்சதா? பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வேலை முடிஞ்சதா? நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? நேற்று லைவு போனோம், காரைக்குடியிலேருந்து ஒரு தம்பி பேசுனாங்க, நல்லா பேசுனாங்க. அந்த மாதிரி பேசுங்க, தப்பாக பேசாதீங்க. அந்த தம்பி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கள் ஊருக்கு, நான் உங்கள் ஊருக்கு வரேன், வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வரேன், இது அவங்க செடி அவங்க வச்சுருக்குறாங்க, நான் வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படிலாம் சொன்னாங்க. சரின்னு இருக்கான். இங்கே பார்த்தீங்களா, இது அந்த கடைசி வீட்டுக்காரவங்க கோலம் போட்டிருக்காங்க வாசலில். அந்த லாஸ்ட்டு குடி இருக்காங்க. காலையில் நான் தொளிச்சு விட்டேன், இதெல்லாம் தொளிச்சு விட்டு கூட்டினேன். கூட்டி விட்டு போனால் மறுபடியும் அவங்க வந்து கூட்டி விட்டாங்க. சரி ரைட்டு, நாளைக்கு அவங்க செய்யட்டும். ஓகே, நாமளே சொந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கோம், என்ன பண்ணுறது. அது கனவு வீடு, அதே போயிருச்சு. 25 வருஷமாக வாழ்ந்த வீடே போயிருச்சு. நம்ம எது கொண்டு போகிறது இல்லைங்க, சாகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகல, எல்லாமே ஒரு மாயி, எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. இருக்கிற வரைக்கும் வேணும்ல. நம்மளுக்கு எப்படி சாவு வரும் கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும். அங்கே பாருங்கள், அது பாய் வீடு அவங்க. அங்கே வெத்தலை கொடி அழகாக தலைஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, அதில் தான் நான் வெத்தலை பொறிச்சிட்டு போய், அந்த வெத்தலையில் தான் பொறிச்சிட்டு போய் நான் முருகருக்கு செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றுவேன். அதில் தான் பொறிச்சிட்டு போவேன். ஆமாம், அங்கே போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க. ஆனால் இருக்கிற வரைக்கும் வேணும் இல்லை, சொல்லுங்கள். நான் அப்படியும் நினச்சி தான் என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நல்லா இருக்கலாம். இந்த ஒரு வயசோறு இருக்கிற இடம், அதுக்கு தானே இவ்வளோ பாடு போடுறதுக்கு. துணி என்ன சொல்கிறது, யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி பழக்கம் இல்லை, எடுத்து கொடுத்துருவேன். இதை விட என்ன தெரியுங்களா கொடுமை, 25 வருஷம் தெரிஞ்ச பையன்
அவன் என்ன தெரியுங்களா பண்ணுனா, எங்கள் வீட்டுக்குள்ளே வருவான். அவன் பாட்டில் சொந்த வீடு மாதிரி. என் தம்பி கூட பிறக்காத தம்பி அவனுக்கு அவ்வளோத்தையும் செஞ்சு கடைசியில் என்னை ஏமாளியாக்கிட்ட அவன். பார்க்கலாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம். அவன் பாட்டில் வந்துட்டு போயிட்டு நல்லா பேசி அண்ணிய சொல்லிட்டு மனசில் ஒன்று வாயில் ஒன்று. அவன் கடைசியில் என்ன தெரியுங்களா பண்ணா, எங்களையே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கான். அப்போனா அவன் எப்படியேப்பட்ட ஆளாக இருக்கக்கூடாது சொல்லுங்கள் பார்க்கலாம். காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், காசு இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயம். அந்த பையன் அந்த காசு இருக்கிறவங்களோட சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னான். நான் கும்பிட்ற சிவபெருமாள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கார். நான் நல்லவளா கெட்டவளோ, நல்லது செஞ்சனோ கெட்டது செஞ்சனோ, நம்ம 4 பேர்த்துக்கு செய்கிறது சொல்லி காட்டக்கூடாது. அது தப்பு, வேண்டாம். நம்ம என்ன கொண்டு போகிறோம் ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஜென்மம் பிறந்ததுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்யலாம். இல்லையா யாருக்கு தொல்லை கொடுக்காம அமைதியாக இருந்துக்கலாம். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த பையனுக்கு எங்கள் அக்கா புள்ள வயசுக்கு வந்துருச்சு, எனக்கு கம்மலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். இங்கே பாருங்கள், இவன்லாம் எங்கே போய் சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நைட் நேரம் புதன்கிழமை நைட்டுன்னு கூட பார்க்காம என் பையன் வேண்டான்னா எங்கள் அம்மா கொடுக்காதன்னுச்சு. அதெல்லாம் கேட்காம நான் எடுத்து கொடுத்ததுக்கு அவன் என்ன தெரியுங்களா பண்ணுனா, என்னை போலீஸில் கேஸ் கொடுக்கல எங்கள் மேலேங்கிறான். இது என்ன உலகம் நீங்களே சொல்லுங்கள். நாம் ஏதோ சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் கவரிங் கம்மில் சரி போட்டாலும் பரவாயில்ல, சரி நம்மளால் முடிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கொடுத்த நல்ல எண்ணத்தில். எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் பையன் எல்லாம் சத்தம்தான் போட்டாங்க. விடுறா பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுத்தேன். இந்த உலகத்தில் நல்லதுக்கு காலமே இல்லை. அங்கே கடைசியில் ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த சாலைக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அங்கே சிவபெருமாள் இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கார். அவர் பார்த்துக்குவார், அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாம். ஆமாங்க, நான் அப்படித்தான். ஏதாச்சும் ஒன்றுனா கோயிலுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், அப்புறம் அல்லா கோயிலுக்கு போவேன். ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏசப்பாலேருந்து எல்லா சாமியும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சிவபெருமாள் அந்த தைரியத்தில் தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறது? ரேம்போ ஏய், இங்கே பார்த்தீங்களா ரேம்போ வரா ரேம்போ வரா, ஓடி வரா. வா இங்கே பா. எங்கே போகிறா ரேம்போ? பார்த்தீங்களா, ரேம்போவுக்கு அங்கே சாப்பாடு இருக்குது. ரேம்போ அங்கே சாப்பாடு இருக்குது, போய் சாப்பிட்டு வா போ. ரேம்போ பாருங்கள். ரேம்போ இங்கே வா. இந்தா ரேம்போ இந்தா வா. வாடி அடிச்சல்லாம். ரேம்போ பாருங்க, அங்கே சாப்பாடு இருக்குது, சாப்பாடு சாப்பிட்றியா? வா. ரேம்போ பார்த்தீங்களா, ரேம்போ பாருங்க. அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, பின்னாடியே ஓடுறா ரேம்போ பாருங்க. இந்தா இங்கே சாப்பாடு இருக்குது, சாப்பிடு. அங்கே போனல, இங்கே சாப்பிடு. வேண்டாமா? பார்த்தீங்களா ரேம்போவா? இந்தா செல்லு வேணுமா? இந்தா செல்லு. இந்தா செல்லு. இந்தா செல்லு. இந்தா வா. இந்தா வா. இந்தா எடுத்துக்கோ. இந்தா வா, விளையாடுவா. இந்தா எங்கே போகிற? இங்கே வா. ரேம்போவுக்கு அந்த சாப்பாடு வேண்டாமா. இதுக்கெல்லாம் என்ன தெரியும்? நன்றி உள்ள ஜீவராசிங்க. பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் தாங்க வாங்கி போடுறோம். எப்படி
இவங்க பாருங்க என்ன செட்டப் பண்ணுறாங்க. அவன் பின்னாடி போனது துரத்தி விட்றாங்க. இதான் உலகம். அவனுக்கு என்ன தெரியும் அந்த குட்டி பையனுக்கு? இதுதாங்க பிடிக்கல எனக்கு. சி என்ன உலகம். போங்க. நல்லது நினச்சி நாம் தான் ரோட்டில் உட்காண்ட்ருக்கோம். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். 2 பசங்க தூங்குறாங்க. ரேம்போ, இந்த ரேம்போ பார்த்தீங்களா சேட்டை பண்ணிகிட்ருக்கா. ரேம்போவுக்கு இந்த சாப்பாடு வேணாமா, அவங்க பின்னாடி ஓடுறா. ஏன்னா அவங்க பிஸ்கட் வாங்கிட்டு வந்தாங்கன்னு ஓடுறா. ஏய் ரேம்போ, இங்கே சாப்பாடு இருக்கு, வந்து சாப்பிடுவா. இங்கே வா. அவளுக்கு சாப்பாடு வேணாமாம்மா. அவன் பிஸ்கட்காக ஓடுனா அந்த ஆள் துரத்தி விட்டாரு. இந்த லூசு ரேம்போ வச்சுட்டு என்ன பண்ணுறது? என்ன அவங்க குணம் அது. அப்படி தானேங்க, அது அவங்க குணம். இந்த துளசி செடி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது அவங்க இந்த குடியிருக்கிறவங்க வச்சுருக்குறாங்க, இந்த லாஸ்ட் வீட்டுக்காரவங்க. அப்புறம் எல்லா பசங்களுக்கும் தண்ணி ஊற்றலாம். ஓகே பாய். பிள்ளைங்க எந்திரிச்சிருவாங்க, உங்களை அப்புறம் கூப்பிட்ற. பசங்க கிளம்பிட்டாங்க பாருங்கள் ஸ்கூலுக்கு.